ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். H2G ப்ளஸ் Cl2G இம்ப்ளைஸ் என்ன கிடைக்குதுன்னா 2HCl G கிடைக்குது. இது என்ன வினைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து செயற்கை வினை அல்லது கூடுகை வினைன்பாங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஒளிச்சிதைவு என்பது எதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும்? ஒளிச்சிதைவு வந்து ஒளி. அப்போ வந்து சி வந்து கரெக்டு. கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. இது வந்து அதாவது கார்பன் G ப்ளஸ் ஆக்சிஜன் 2G = CO2G கிடைக்குது. இது வந்து எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது பார்த்தோன்னா இதுக்கு வந்து 1 2 4 சரி. டி அதாவது செயற்கை வினை, எரிதல் வினை, இன்னொன்று வந்து இது வந்து மீளா வினை. கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையான ஒரு வினை வந்து பின்வரும் குறிக்கப்படுகிறது. இது வந்து எவ்வகை வினைன்னு வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. செயற்கை வினை, எரிதல் வினை, மீளா வினை. அடுத்து பாருங்கள். Na2SO4 ப்ளஸ் BaCl2 இம்ப்ளைஸ் BaSO4 ப்ளஸ் 2NaCl. இந்த வேதி சமன்பாட்டில் பின்வருவற்றில் எவ்வகை வினையை குறிக்கிறது? இதுக்கு வந்து வீழ்படிவாக்கல் வினை. நீ இந்த ஆரோ வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்னது? வீழ்படிவாக்கல் வினை. வேதி சமநிலை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? இதில் வந்து 1 2 3 சரி. இப்போ என்னென்னு பார்த்துடலாம். வேதி சமநிலை பற்றி பின்வரும் கூற்றுகள் எவை சரியானதுனா இயக்கத்தன்மை உடையது. இது வந்து இயக்கத்தன்மை உடையது. சமநிலை முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம். வேதி சமநிலையிலேருந்து சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வந்து வினைவேகம் வந்து சமம். இது ஒரு மீளா வினைகளில் வேதி சமநிலை அடைவதில்லை. இது மீளா வினைகள் வந்து கண்டிப்பாக வந்து வேதி சமநிலை அடையாது. அப்போ எது கரெக்டு? 1 2 3 சரி. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2HCl இம்ப்ளைஸ் வந்து Cl2 ப்ளஸ் H2 வந்து கிடைக்குது. இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் எக்ஸ் அந்த எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு அதாவது சி ஆப்ஷன் இது கரெக்டு. அதாவது ரோம் லெட்டர் CU இல்லாட்டி வந்து மற்றும் வந்து MG வந்து அந்த இடத்துல வரலாம். என்ற ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் இது எக்ஸின் மதிப்பு வந்து ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்டு. அதாவது CU இல்லாட்டி வந்து MG வந்து வரலாம். பின்வருவற்றில் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் இம்ப்ளைஸ் சேர்ம வகை அல்ல அப்படிங்கிட்டிருக்காங்க. சி அதாவது பின்வருவற்றில் தனிமம் ப்ளஸ் தனிமம் வந்து சேர்ம வகை அல்ல. அப்போ அதுக்கு வந்து எது அல்லனா 2CO ப்ளஸ் வந்து O2 = 2CO2 அப்படி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து தனிமம் ப்ளஸ் தனிமம் வந்து சேர்மம் அல்ல. மித்தாலனது C ப்ளஸ் O2 = CO2 2K ப்ளஸ் Br = 2KBr. இது வந்து 4FeS ப்ளஸ் வந்து 3O2 = 2Fu2O3. இதில் எது வந்து தனிமம் ப்ளஸ் சேர்மம் இல்லைன்னா அந்த 2COG ப்ளஸ் வந்து O2G வந்து 2CO2G அது தான் கிடையாது. பின்வருவதில் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது? இது வந்து வீழ்படிவாக்கல் வினையை குறிக்கிறது இருக்காங்க. இதுக்கு வந்து A ப்ளஸ் B இருக்கா. A ப்ளஸ் B = C ப்ளஸ் D. எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து கீழே பாருங்கள். AQ ப்ளஸ் AQ = S ப்ளஸ் AQ. இதுதான் வந்து வீழ்படிவாக்கல் வினையை குறிக்கிறது. ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டு. ஒரு கரைசலில் pH மதிப்பு 3 எனில் அது ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு வந்து 1 × 10⁻11 m. ஒரு கரைசலில் pH மதிப்பு 3 எனில் அதன் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு வந்து ஆன்சர் வந்து 1 × 10⁻11 m. தூளாக்கப்பட்ட CaCO3 கட்டியானது CaCO3ஐ விட தீவிரமாக வினைபுரிகிறது. காரணம் வந்து அதிக புறப்பரப்பளவு. அது ஏ வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கால்சியம் தானே ஆக்சைடு நீருடன் வினைபுரிந்து தருவது கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஆக்சைடு வந்து நீருடன் வினைபுரிஞ்சா அது என்ன தெரியும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வினைபுரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு தருகிறது. 12 பாருங்கள். ஏ என்ற தனிமம் திறந்த நிலையில் காற்றுடன் P என்ற சேர்மத்தை தருகிறது.
பி வந்து செம்பழுப்பு நிறமுடையது, ஏ வந்து மற்றும் பி என்பன அப்படி கேட்டிருக்காங்க. இது வந்து Fe2O3. ஏ என்ற தனிமம் திறந்த நிலையில் வந்து காற்றுடன் பி என்ற சேர்மத்தை தருகிறது. பி வந்து செம்பழுப்பு நிறமுடையது, ஏ மற்றும் பி என்பன என்ன Fe2O3. ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து சரியான விடை. சில்வர் வந்து உலோக அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது. செகண்ட் இது பாருங்கள், SO3 CO2 NO2 போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரில் pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். இது வந்து 2 மட்டும் சரி. 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா SO3 CO2 NO2 போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரில் வந்து pH மதிப்பு வந்து 7ஐ விட குறைவாக இருக்குது. அப்போ இது செகண்ட் மட்டும்தான் கரெக்டு. அடுத்து சரியான விடைகளே. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மீள் வினையின் சமநிலை வினை மற்றும் வினைப்படு பொருள்களின் செறிவு சமமாக இருக்கும். ஒரு மீள் வினையில் ஏதேனும் ஒரு விளை பொருள்கள் அவ்வப்பொழுது நீக்கும் பொழுது அவ்வினையில் விளைச்சல் அதிகரிக்கிறது. pH தாளை ஒரு கரைசல் நனைக்கும் பொழுது மஞ்சளாக மாறுகிறது. எனவே அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது. பார்த்தோம்னா 2 மட்டும் சரி. அதாவது ஒரு மீள்வினையில் ஏதேனும் ஒரு விளை பொருளை அவ்வப்பொழுது நீக்கும் பொழுது அவ்வினையின் விளைச்சல் வந்து அதிகரிக்கிறது. இது மட்டும்தான் கரெக்டு, மித்தெல்லாம் வந்து ராங்கு. அடுத்து வந்து புளித்தப்பாலின் pH மதிப்பு. புளித்தப்பாலின் pH மதிப்பு 4.5. புளித்தப்பாலின் pH மதிப்பு வந்து 4.5. சமையல் சோடாவின் pH மதிப்பு 9. சமையல் சோடாவின் pH மதிப்பு வந்து 9. pH குறியீட்டில் பி என்பது டேஸ் என்ற ஜெர்மானிய சொல்லை குறிக்கும். pHல் வந்து அந்த பி என்ற எழுத்து வந்து எந்த ஜெர்மானிய சொல்லை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பொடன்ஸ் அப்படின்னு உள்ளது பி ஆப்ஷன் கரெக்டு. பொடன்ஸ். இரு சேர்மங்களில் நீர்க்கரைசல்களை கலக்கும் பொழுது அவை வினைபுரிந்து நீரில் கரையாத ஒரு விளைபொருளும் நீரில் கரையும் ஒரு விளைபொருளும் தோன்றினால் அது என்ன டேஸ் எனப்படும்? அது வந்து வீழ்படிவாக்கல் வினை. அதாவது இரு சேர்மங்களில் நீர் கரைசல்களை கலக்கும்போது, ஒரு சேர்மங்களில் நீர் கரைசல் கலக்கும்போது அவை வினைபுரிந்து ஒன்று வந்து நீரில் கரையாத ஒரு விளைபொருளையும் இன்னொன்று நீரில் கரைந்த ஒரு விளைபொருளையும் தந்துச்சுன்னா அது வந்து வீழ்படிவாக்கல் வினைங்கிறோம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. மெட்டாதிசின் வினை என அழைக்கப்படுவது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை தான். இன்னொரு பேர் வந்து அதுக்கு வந்து மெட்டாசிஸ் வினைங்கிறோம். அதாவது இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கு வந்து இன்னொரு பேர் வந்து மெட்டாசிஸ் வினைங்கிறாங்க. முக்கியமான கொஷின். இரட்டை இடப்பெயர்ச்சிக்கு இன்னொரு பேர் வந்து மெட்டாசிஸ் வினை. தொகுப்பு வினை என அழைக்கப்படுவது தொகுப்பு வினைன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கூடுக வினையை வந்து தொகுப்பு வினை. கூடுக வினைக்கு இன்னொரு பேர் வந்து தொகுப்பு வினை. அது இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கு வந்து மெட்டாசிஸ். தொகுப்பு வினைக்கு இன்னொரு பேர் வந்து கூடுகை வினை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருள்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருள்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாக்கும் வினை வந்து சேர்க்கை வினை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருள்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகிறது, அது சேர்க்கை வினை. தகுந்த சூழ்நிலையில் ஒரு சேர்மம் சிதைவுற்று 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறாக சிதைவரும் வினை வந்து தகுந்த சூழ்நிலையில் ஒரு சேர்மம் வந்து சிதைவுற்று 2 அல்லது மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக சிதைவுறும் வினை சிதைவு வினை. அதிலே சிதைவுறும் கொடுத்துட்டாங்க, சிதைவுறு வினை. பின் வருவனவற்றுள் வெப்ப கொள்வினை என அழைக்கப்படுவது வெப்ப சிதைவு வினை. பின்வரட்டு வெப்ப கொள்வினைனா வெப்ப சிதைவு வினை தான் வெப்ப கொள்வினைங்கிறோம். அப்போ வந்து ஏ கரெக்டு. pH அளவீடு என்பது டேஸில் உள்ள எண்களை கொண்டு அளவீடாகும். 0லேருந்து 14 pH அளவுனா இதுலேருந்து எது வரை இருக்கும்? 0லேருந்து 14 உள்ள எண்களை கொண்ட அளவீடாகும். சி கரெக்டு. கீழ்கண்டவற்றில் 5லேருந்து 6 pH மதிப்பு கொண்ட பொதுவான அமிலம், 5லேருந்து 6 வரையும் உள்ளது பொதுவான அமிலம் என்னென்னு கேட்டிருக்காங்க. புளித்தப்பால் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். புளித்தப்பால் வந்து 5லேருந்து 6 வரை pH கொண்ட பொதுவான அமிலம் வந்து டி. காஃபி தான் வந்து 5லேருந்து 6 pH மதிப்பு கொண்ட பொதுவான அமிலம் காஃபி. மெக்னீசியா பால்மத்தின் pH மதிப்பு மெக்னீசியா பால்மத்தின் pH மதிப்பு
10 மெக்னீசியம் பால்மம்னா 10 மெக்கு 10 இது காஃபிக்கு வந்து 5லேருந்து 6 pH மதிப்பு. கூற்று 1 pH குறியீடில் P என்பது பொட்டன்ஸ் என்ற ஜெர்மானிய சொல்லை குறிக்கவில்லை, இதன் பொருள் பவர் என்பதாகும். இதில் வந்து கூற்று சரியா தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கூற்று 2 மட்டும் சரி. pH குறியீட்டில் P என்பது pH மதிப்பில் P என்பது பொட்டன்ஸ் என்ற ஜெர்மானிய சொல்லை குறிக்கவில்லை, இதன் பொருள் வந்து பவர் என்பதாகும். இதில் வந்து கூற்று 2 மட்டும் சரி. மனிதனின் உமிழ்நீரின் pH மதிப்பு. மனிதன் உமிழ்நீரில் pH மதிப்பு 6லேருந்து 8. உமிழ்நீரில் வந்து 6லேருந்து 8. உமிழ்நீரில் வந்து 6லேருந்து 8. அமிலங்களின் pH மதிப்பு 7ஐ விட எவ்வளோ எப்படி இருக்கும்? குறைவு. அமிலங்கள் pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருந்தால் அது அமிலம் சொல்லுவோம். 7 வந்து நடுநிலை தன்மை, 7 விட அதிகமாக இருந்தால் அது வந்து காரம் சொல்கிறோம். இப்போ அமிலங்கள் pH மதிப்பு 7ஐ விட எப்படி இருக்கணும்? குறைவாக இருந்தால் அது அமிலம். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்டு. காரங்களின் pH மதிப்பு 7ஐ விட எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. சுண்ணாம்பு நீரின் pH மதிப்பு. சுண்ணாம்பு நீரின் pH மதிப்பு 12. சுண்ணாம்பு நீரின் pH மதிப்பு 12. வெள்ளை முட்டை கருவின் pH மதிப்பு. வெள்ளை கருவின் pH மதிப்பு 8. முட்டை 8. முட்டை வெள்ளை pH மதிப்பு வந்து என்னது? 8. pH = ஃபார்முலா என்னது? pH = -log 10 H+. pH = -log 10 H+. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. இப்போ கூற்று 1 பாருங்கள். கூற்று 1 வந்து pH என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் அடிப்படையை கொண்டு மடக்கையின் நேர்மதிப்பாகும். கூற்று 2 வந்து நமது உடலானது 7லிருந்து 7.8 வரை உள்ள pH எல்லை சார்ந்து வேலை செய்கிறது. டி வந்து கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும் சரி. அதாவது நமது உடலானது 7லிருந்து 7.8 வரை உள்ள pH எல்லை சார்ந்து வேலை செய்கிறது. அடுத்து எலுமிச்சை சாற்றின் pH மதிப்பு. எலுமிச்சை சாறு pH மதிப்பு. எலுமிச்சை வந்து 2. அடுத்து POH உள்ள ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி pH உள்ள ஃபார்முலா பார்த்தா POH ஃபார்முலா வந்து -log 10 ஹைட்ராக்சைடு அயனு -log 10 OH-. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? pH மதிப்பு வந்து -log 10 pH இருந்தால் H+ வரும். அதே POH ஹைட்ராக்சைடு இருந்தால் OH- வரும். -log 10 இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டு. அதாவது -log 10 OH-. தக்காளி சாறின் pH மதிப்பு 4.2. தக்காளி வந்து 4.2. தூய நீர் ஒரு வலிமை குறைந்த மின்பொலியாகும். கூற்று 2 பாருங்கள். வீழ்படிவாக்கல் வினைகள் கரையாத உப்பினை விளைபொருளாக தருகின்றன. இதுக்கு வந்து 2ம் சரி. பாருங்கள். தூய நீர் வந்து ஒரு வலிமை குறைந்த மின்பொலியாகும். வீழ்படிவு வினைகள் வந்து கரையாத உப்பினை விளைபொருளாக தருகிறது. அப்போ கூற்று 2மே சரி. இப்போ மழைநீர் pH மதிப்பு 5.6க்கு கீழ் செல்லும்போது அது டேஸ் எனப்படும். அது வந்து வெப்பமழை. அதாவது pH மதிப்பு 5.6க்கு வந்து கீழே செல்லும்போது அந்த மழையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? வெப்பமழை. கூற்று பாருங்கள். நடுநிலையாக்கல் வினையால் பற்சிதைவு தடுக்கப்படுகிறது. பெரும்பாலான வேதி வினைகள் மீளா வினைகளாகும். 2மே சரி. அதனால தான் நம்ம டூத் பேஸ்ட்லாம் பயன்படுத்துகிறோம் நடுநிலையாக்கலுக்காக. நடுநிலையாக்கல் வினையில் பற்சிதைவு வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு எனாமல் அரிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. பெரும்பாலான வேதி வினைகள் வந்து வேதி வினைவே நம்ம மீளா வினை தான் சொல்லுவோம். அப்போ வந்து 41க்கு வந்து
இரண்டும் சரி. இரண்டுமே சரி. அடுத்து தூய பாலின் pH மதிப்பு. தூய பாலின் pH மதிப்பு 5. தூய பாலின் pH மதிப்பு 5. கடல் நீரின் pH மதிப்பு. கடல் நீரின் pH மதிப்பு 8. கடல் நீரின் pH மதிப்பு 8. அம்மோனியாவின் pH மதிப்பு 11. இந்த pH மதிப்பு மட்டும் அப்படியே பார்க்கலாம். அம்மோனியாவின் pH மதிப்பு வந்து 11. அம்மு வந்து 1 அம்மா சொன்னாவே எப்போதும் 1 அம்மா தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே. எத்தனை டைம் சொன்னாலுமே என்னது ஃபஸ்ட்டு. அப்போ 1 அம்மோனியானா 1. கடல் நீர் வந்து 8. அதாவது கடல் நீர் கொஞ்சம் உப்பு கரிக்குதுல்ல, இப்போ அமிலத்தன்மையாக இருந்தால் உப்புக்கு இதாகாது. அப்போ வந்து எனது நடுநிலை 7ஓட 1 கூட கூட்டி கடல் நீர் pH மதிப்பு வந்து 8. தூய பால்லாம் எப்போதும் 5 மார்க்கு. தூய பால் வந்து கடையில் வாங்கின மாட்டுப்பால் இருந்தால் 10 மார்க் கொடுக்கலாம். தூய பால்னு சொன்னோன்னா என்னது 5. தூய பால் pH மதிப்பு வந்து 5. அடுத்து தக்காளி சாரின் pH மதிப்பு. தக்காளி வந்து 4.2. தக்காளி 4.2. அது மாதிரி POH உடைய ஃபார்முலா வந்து -log10 பவர் OH ஹைட்ராக்ஸ்னால OH மைனஸு. எலுமிச்சை சாருக்கு 2. நம்ம எலுமிச்சை ஜூஸ் போடணும்னா மினிமம் 2 பழமாவது வேணும். அப்போ எலுமிச்சைன்னு வந்தாவே 2. pHக்கு பார்த்தோன்னா -log10 பவர் H ஹைட்ரஸ் என்ன H ப்ளஸ் வரும். ஹைட்ரஸ்னா OH மைனஸ் வரும். முட்டை வெள்ளைக்கருனா 8. முட்டை வெள்ளைக்கரு அப்போ 2 உள்ளே வந்து 2 லேயர் இருக்குல்ல. ஒன்று எல்லோ ஒயிட் இருக்கனால முட்டைன்னு சொன்னாவே என்னது இதுக்கு 4 மார்க் அதுக்கு 4 மார்க்குன்னு 8. முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு வந்து என்னது 8. சுண்ணாம்பு நீர் வந்து 12. சுண்ணாம்பு நீர் வந்து என்னது சுண்ணாம்பு 1 அம்மோனியாவுக்கு போட்டோம். இங்கே வந்து 1 2. அப்போ வந்து சுண்ணாம்புனா தாத்தா போடுவா. அப்போ 1 2 ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து காரங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். pH மதிப்பு 7 விட வந்து அதிகமாக இருக்கும். பிளாஸ்மா ரத்த பிளாஸ்மா முக்கியமான கொஷின். செவன் 7.4 பிளாஸ்மா ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா pH மதிப்பு 7.4. எல்லாமே பாருங்கள் 7.2 8 9 கொடுத்துருக்காங்க. 7.4 பிளாஸ்மா 7.4. அடுத்து மனிதன் உமிழ்நீர் pH மதிப்பு 6லேருந்து 8. மனிதன் உமிழ்நீர் மதிப்பு அதுதான் நடுவில் இல்லாமல் 6லேருந்து 8 வரையும். அடுத்து மெக்னீசியம் பால்மோ வந்து 10. அம்மோனியாவுக்கு வந்து 11 பார்த்தோம். சுண்ணாம்பு இதுக்கு வந்து 12 பார்த்தோம். மெக்னீசியம் பால்மோ வந்து 10. மெக்னீசியம் 10. மெக்கு 10. 5லேருந்து 6 pH மதிப்பு கொண்டது வந்து காப்பிக்கு பார்த்தோமா. காப்பிக்கு வந்து 5லேருந்து 6 pH மதிப்பு. நெக்ஸ்ட்டு சமையல் சோடாவுக்கு வந்து 9. சமையல்லாம் என்னது சமையலுக்கு அம்மா சமையலுக்கு 10க்கு 9 மார்க்கு. அப்போ வந்து என்னது சமையல் சோடா வந்து 9. தூய பால் வந்து புளித்த பால் வந்து 4.5.